friends, welcome to Magicals. இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் 1ல ஒரு மல்டிபர்பஸ் பவுச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பவுச் வந்து நான் ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் போட்ட ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். வாங்க ப்ராஜெக்ட்க்கு போகலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். chain 9, இந்த நம்பர் ஆஃப் செயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு பவுச்சோட வித்து. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பவுச்சோட வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து இந்த வித் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் செயின் 9 எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஒரு மொபைல் கேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும். ரோ 2 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செயின் விட்டுட்டு செகண்ட் செயினில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு நூலை சுற்றிட்டு நூலை வெளில எடுக்கணும். எதுவும் பண்ணாமல் அதுக்கு அடுத்த செயினில் ஊசி விட்டுட்டு திரும்ப நூலை சுற்றிட்டு நூலை வெளில எடுக்கணும். ஸோ இப்போ 3 லூப் இருக்கும். திரும்பவும் நூலை சுற்றிட்டு இந்த 3 லூப் வழியாகவும் நூலை வெளில எடுக்கணும். ஸோ இப்போது இதுதான் நம்ம சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் 2 tog in 1 ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த செயினில் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த ஸ்டிச் எந்த செயினில் முடித்தோமோ அந்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செயினில் தான் முடித்தோம் அந்த ஸ்டிச்சை. ஸோ அதே செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு நூலை சுற்றிட்டு திரும்ப வெளியில் எடுக்கணும். ஸோ நம்ம எதுவும் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு செயினில் திரும்ப ஊசியை விட்டுட்டு திரும்ப நூலை சுற்றிட்டு வெளில எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு திரும்பவும் 3 லூப் இருக்கும். திரும்ப நூலை சுற்றிட்டு இந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டிச் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போகும்போது திரும்பவும் இந்த ஸ்டிச்சை எந்த செயினில் முடித்தோமோ அதே செயின்குள்ளே ஊசி விட்டுட்டு நூலை சுற்றிட்டு வெளில எடுக்கணும். திரும்ப அதுக்கு அடுத்த செயினில் விட்டு நூலை சுற்றிட்டு வெளில எடுக்கணும். ஸோ 3 லூப் இருக்கும். திரும்ப நூலை சுற்றிட்டு இந்த 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எந்த டிக்ரீஸும் ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து எந்த செயினில் விட்டுமோ அந்த செயின்லேருந்து தான் அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு டிக்ரீஸ் எதுவும் ஆகாது. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து அதே நம்பர் ஆஃப் செயின்ஸ் நம்ம இங்கே போட்டதுலேருந்து ஒரு செயின் குறையும். அதாவது லிஃப்டிங் செயின் குறையும். ஸோ திரும்பவும் இங்கே எந்த ஸ்டிச்சில் விட்டோமோ அந்த ஸ்டிச்சில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் திரும்பவும் நூலை விட்டுட்டு திரும்பவும் 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச் போடலாம். எந்த ஸ்டிச் முடித்தோமோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஊசி விட்டுட்டு நூலை புல் பண்ணி வெளில எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஊசி விட்டுட்டு நூலை புல் பண்ணி வெளில எடுக்கணும். 3 லூப் இருக்கும். நூலை சுற்றிட்டு 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கணும். ஸோ இன்னும் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது, முடிச்சிடலாம். வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் சார். தட் இஸ் இங்கே டாகின் ஸ்டிச் தான் பண்ணியிருப்போம். திரும்ப இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் சிங்கிள் க்ரோஷே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ பண்ணலாம். செயின் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நூலை புல் பண்ணி வெளில எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் விட்டு நூலை புல் பண்ணி வெளில எடுக்கணும். 3 லூப் இருக்கும். திரும்ப சுற்றிட்டு 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடும். திரும்ப இந்த ஸ்டிச்சில் தான் முடிச்சிருக்கோம். திரும்ப இந்த ஸ்டிச்சில் தான் ஸ்டார்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஊசி உள்ளே விட்டு
வெளில எடுக்கணும், அடுத்த ஸ்டிச்சில் விட்டு வெளில எடுக்கணும், 3 லூப் இருக்கும், சுற்றிட்டு 3 லூப் வழியாகவும் வெளில எடுக்கணும். அதே மாதிரி எந்த ஸ்டிச்சில் முடிச்சோமோ அந்த ஸ்டிச்சிலேருந்து ஊசி உள்ளே விட்டு வெளில எடுக்கணும், திரும்ப அடுத்த ஸ்டிச்சில் ஊசி உள்ளே விட்டு வெளில எடுக்கணும், 3 லூப் இருக்கும், திரும்ப டாகின் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இதே மாதிரி இந்த ரோவும் ஃபினிஷ் பண்ணலாம். last stitch. So again in the stitch la single crochet போட்டு finish பண்ணனும். chain 1 turn பண்ணிக்கோங்க. So next row அதே மாதிரி 2 tog in 1 stitch pattern தான் போட போறோம். So நம்மளோட total stitch count வந்து will be 8 and வந்து நான் இதை வந்து இதே பேட்டர்னை 14 இன்ச்சஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண போகிறேன். நம்ம 14 இன்ச்சஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த ரோட லாஸ்ட் ஸ்டிச் நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுக்கிறேன். மொத்தம் 14 இன்ச்சஸ்க்கு வந்து நான் இந்த லென்த் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ச்சஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இது என்னோட க்ரோஷெட் ஊக் வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த லென்த் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் அந்த லென்த்துக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட லென்த் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் வச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த 4 கார்னர்ஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு கவர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்பேஸ் வந்து க்ளீனாக இங்கே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டிச்சோட ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஸ்பேஸுமே இங்கே க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சஸில் தான் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட், தேர்ட், ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த கார்னர் ஸ்டிச் வரும்போது மட்டும் இந்த கார்னர் ஸ்டிச்சில் மட்டும் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர் ஸ்டிச்லேயுமே வந்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். நம்ம ஒர்க் பண்ணிடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது அத்தனையுமே வந்து அந்த ஸ்டிச்சோட ஸ்பேஸில் தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். பார்க்கும்போதே இந்த ஸ்பேஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்தாச்சு. இந்த ரோட லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது இந்த ஸ்டிச்சில் வந்து
3 சிங்கிள் crochet போடணும். ஒரே ஸ்டிச்லேயே 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். அப்புறம் இந்த ரிமைனிங் ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச்லேயும் 3 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணணும். ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ரோலையும் நம்ம சிங்கிள் crochets ஃபுல்லாக போடணும். ஸோ திரும்ப இந்த லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது நம்ம 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் 3 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு அடுத்து லாஸ்ட் கார்னர், இந்த கார்னர்லேயும் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டிருக்கும். ஸோ அதனால் இங்கே 2 சிங்கிள் crochet மட்டும் போட்டால் போதும். இந்த கார்னரில் 2 சிங்கிள் crochet மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடும். நம்ம 4 கார்னர்ஸும் சிங்கிள் crochet போட்டு கவர் பண்ணிட்டோம். ஃபுல்லாக சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டு 4 கார்னர்ஸையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பவுச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லென்த் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கோ, என்ன வைக்க போகிறோமோ அந்த மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபோல்டிங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் என்னோடய ஹூக்கை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மேலேயும் எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறனோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் வந்து இந்த கார்னரில் இருக்கும். இந்த கார்னரில் இருக்க ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த ஸ்டிச் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் crochetஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நூலை உள்ளே எடுத்துக்கோங்க. நூலை இப்படி புல் பண்ணி உள்ளே இழுத்துருங்க. இழுத்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒர்க்கை செக்யூர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம சிங்கிள் crochet ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம போட்ட சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet ஸ்டிச்சுக்குள்ளேயும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துலேயுமே விடணும். அதாவது இந்த இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet நம்ம போட்ட சிங்கிள் crochet இந்த இதோடது, அதுக்கப்புறம் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த அடுத்த ஃபோல்டிங்கில் இருக்க சிங்கிள் crochet, இது ரெண்டுத்துக்குள்ளேயும் விடணும். நூலை புல் பண்ணி வெளில எடுக்கணும். நம்மளுக்கு 2 லூப் இருக்கும். இந்த லூப் வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். திரும்ப போட்டு காமிக்கிறேன்.
2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் விட்டுட்டு நூலை சுற்றிட்டு வெளில எடுக்கணும். 2 லூப் இருக்கும். இந்த லூப்பை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இந்த லூப்பை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும். இந்த லூப்பை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த லூப்பை இப்போ இந்த 3 கார்னர்ஸ்லேயுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கவர் பண்ண போகிறோம். வாங்க போட்டுடலாம். மேலே கார்னர் ஸ்டிச் வரும்போது மட்டும் நம்ம பட்டன் ஹோல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ சென்டர் ஸ்டிச் வரும்போது நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ என்னோடய 5th ஸ்டிச்சில் நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இந்த 5th ஸ்டிச்சில் நான் பட்டன் ஹோல் போட போகிறேன். ஸோ 5th ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 5 போட்டுக்கணும். திரும்ப அதே 5th ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோலை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளுக்கு இப்போ பட்டன் ஹோல் ஃபார்ம் ஆகிடுச்சு. திரும்ப இந்த கார்னர் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பவுச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுட்டு கீழே நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டிச் இருக்கும். அதுவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டு ஸோ பவுச் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்மளுக்கு பவுச் ரெடி ஆயிடுச்சு. எங்கே நம்மளுக்கு பட்டன் வேணுமோ அங்கே பட்டன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். நம்மளோட பவுச் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பேட்டர்னோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.